லம்பா புஜாங், கேடா, மலேசியா. நம்ம வர்றதுக்குள்ளேயும் அந்த கைடு சீக்கிரமாக போயிட்டாரு. அவரை போய் பிடிக்கணும். பிடிச்சாதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கும். வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம். ரொம்ப தூரம் நடக்கும். நடக்க வேண்டிய தூரம் அதிகம். அந்த காலத்துல இருந்த கப்பலோட பகுதிகள், நம்ம உடைந்து போன பகுதிகள். முடியல பாஸ், டயர்டா இருக்கு. ஓகே, ஒரே ஒரு சில ரூல்ஸ் இருக்கு சார், மன்னிச்சிருங்க. உள்ளுக்கு வந்து டூ நாட் அலவுட் எனி வீடியோன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபோட்டோ மட்டும் பிடிக்கலாம், அது விஷயம் இருக்கு. பட் என்ன பண்ணுங்க, உங்க பிரைவேட் பயன்படுத்துங்க, வச்சுங்க, ரெக்கார்ட் வச்சு. நான் பாஸ் பேசிக்கிறேன். சில விஷயம் இருக்கு, சில எனக்கும் டேரக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு, நல்ல விஷயம் பேசினா விட்டுருவாரு, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஆரம்பிக்கலாமா? எல்லாம் சுற்றி இல்லைங்க, சுற்றி இல்லைங்க, சர்க்கிள் இல்லைங்க. இதான் உங்க டைம், நிறைய கேள்வி கேட்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ முதல்லாம் பாருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் முதலாவது வணக்கம். மிஸ்டர் மாணிக்கம், மிஸ்டர் ஜேம்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. என் பேர் செல்வகுமாரன் பெரியசாமி. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கடாரத்தில் 5 வருஷமா நான் இருக்கேன். நான் ஒரு ஆய்வாளர், நான் புக் எழுத்தாரு. எப்போதும் என் வேலையை வந்து எப்படி எங்கள் அகுல ஆராய்ச்சி நடந்தது அதுக்கு தான் நான் ரொம்ப ஆய்வு பண்ணுறாள். ஸோ எந்தெந்த சுற்றுலா வந்தாலும் நான் தான் வந்து எங்களுக்கு நான் வந்து விளக்குவேன். ஓகே, ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வச்சுக்கேன். சின்ஸ் மிஸ்டர் ஜேம்ஸ் மிஸ்டர் மாணிக்கம் வந்து எனக்கு ஒரு ஹவர் கொடுத்தனால நான் எவ்வளோ சீக்கிரம் பேச முடியும் பேசிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்தது கேலரி 1 வந்திருக்கீங்க. கேலரி 1 இங்கே இருக்குதுன்னா ஆர்டிஃபெக்ட்ஸ், அதாவது 1840லேருந்து இப்போ வரைக்கும் தோண்டி எடுத்த பொருட்கள்லாம் இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் நிற்கிறது வெள்ளை கலர் நிற்கிறீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க. அது மலை, அது குணஞ்சராய் சொல்லுவோம். நீங்க பட்டினப்பாளையன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டினப்பாளையம் வந்து கவிதைகள் எழுதுவாங்களே, அப்ப சொன்ன விஷயம் வந்து குணசரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது நூற்றாண்டுல அப்போ வந்து இது ஒரு தீவா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து சுத்தி தரையா இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப தரையா இன்னைக்கு தீவாச்சு. இன்னைக்கு இங்க எங்க இப்போ உள்ள பிராகிருத மொழி எடுத்து மலாயா மாத்தின மொழி தான் இன்னைக்கு வந்து மலாயுன்ற வார்த்தைக்கு குணஞ்சராயின்னு வச்சிருக்காங்க. ஆரம்ப கால தமிழ் மொழி வந்து குணஸ்ரீன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க பாருங்க, எல்லாம் நம்பரா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே கோயில்கள், சண்டி இருக்கிற கோயில்கள் எல்லாமே. பல மாதிரி தெய்வீதுக்கு நடந்திருக்காங்க. அதாவது நம்ம சக்தி வர்ஷிப்பிங் நடந்திருக்காங்க, சிவன் வழிபாடு நடந்திருக்காங்க, விநாயகர் கும்பிட்டுருக்காங்க, புத்தர் மதம் கும்பிட்டுருக்காங்க. எல்லாமே இங்க நடந்திருக்கு அந்த காலத்துல. அது மட்டும் இல்ல, இந்த குணஞ்சராயின்றது ஒரு காலத்துல புஜாங்கான்ற ஒரு விஷயம். அதாவது ஸ்ரீவிஜயா காலம் 6வது 7வது நூற்றாண்டுல அவர் சொன்ன விஷயம். அவங்க கொடுத்த பேர் வந்து புஜாங்கா, பூஜாங்கா. அப்புறம் சோழர்கள் வந்து பேர் கடாரம்னு பேர் வந்துச்சு. கடாரம்க்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து இரும்புக்குள்ள அடையாளம் தான் கடாரம். அப்புறம் இங்க வந்து இரும்பு உருக்கிருக்காங்க, உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அதுல என்ன போர் நடந்தது. நீங்க வர வழியில 2 பக்கமும் கூடாரம் போட்டு பாத்தீங்களா? அந்த இடம் தான் சுங்கைபத்துனா அங்கதான் இரும்பு உருக்குன ஏரியா. அங்கெல்லாம் முழுமையா பார்த்தாதான் உண்மையான தமிழர்கள் என்ன செஞ்சாங்க நமக்கு புரியும். நிறைய விஷயம் தமிழர்கள் செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவு திறமையா செஞ்சிருக்காங்க பாருங்க. கடற்கரை அந்த ஆத்திலே வந்து கல்ல வெட்டி இருக்காங்க.
கல்லை வெட்டி கோயில் கட்டுறது நம்மளுக்கு தான் திறமை இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப நம்ம தான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்ப மலையூர்னு சொல்றோமா இல்லையா? இப்ப எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க மலையூர்னா என்ன. அப்போ இந்த ஆரம்ப காலத்துல நம்ம உருவாக்குனதுதான், தமிழர்கள் உருவாக்குன மொழி தான் மலையூர். அந்த மலையூர் தான் இன்னைக்கு வந்து படிப்படியா வந்து வந்து மலாய் மொழியை வந்து இந்த மாதிரி ஒரு 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 சமுதாய பேரை ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம நடந்திருக்கு. இப்ப அதே சமயம் நீங்க பாருங்க, அங்க இரும்பு உருக்கிருக்காங்க, சென்ட்ரல் ஆறு, இதெல்லாம் கோயில்கள் பாருங்க, எல்லாம் கோயில்கள். அப்ப இருக்கிற கோயிலுக்கு பொருள் அங்க வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இது வந்து இங்க உள்ள மலேசியா அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, உண்டியில வந்து எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா அரசாங்கம் என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா? இது வந்து சாமி கும்பிடுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. ஆனா இது இங்க உள்ள லோக்கல் அரசு ஆய்வு பண்ண இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்தியர்கள் ஆய்வாளர்கள் அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, இது வந்து உண்டியல். அதாவது துறைமுகம் போறீங்களா, துறைமுகத்தை அந்த காலத்துல இருக்கும், பார்க் பண்ணிருக்கோம், நம்ம பார்க் பண்ணி காசு போட்டு போறதுதான் அந்த காலத்துல. இவ்வளவு பெரிய ஒரு டன்னர் இருக்கிற தண்ணி ஊத்தி வைக்கிறது வாய்ப்பு இருக்கா? இருக்கவே இருக்காது. இந்த குணுஞ்சராய் புஜாங் வேலியில கடாரத்துல எங்க பார்த்தாலும் வாட்டர் ஃபால், சுத்தி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாட்டர் ஃபால் இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி பஞ்சமே இல்லை. அதுக்கு எதுக்கு ஒரு குடம், எதுக்கு ஒரு இது அப்படின்னு யோசி நல்லா யோசிச்சா, இது வந்து கடற்கரை துறைமுகத்துல ஒரு ஆள் நிப்பாரு, காசு போட்டு போறோம், தூக்கிட்டு போக முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. ஓகேங்களா? பார்க்கப்பன அடிப்படையில் இது ஒரு ஒன்றியல் தான், நம்ம தமிழர்கள் செஞ்சதுதான். அப்படி பாருங்க, இது வந்து இப்ப நீங்க மேல படி மேல போய் சிவன் கோயில் மேல இருக்கு. சிவன் கோயில்னா இது அந்த சிவன் கோயில். ஏன் சிவன் கோயில் போல கண்டுபிடிச்ச சிவலிங்கம் உள்ளது. பாருங்க, சிவலிங்கம் பொருள் அங்க வச்சிருக்க பாத்தீங்களா? அதெல்லாம் சிவலிங்கம், அது ஆவடை சொல்லுவோம், அது சோமசுத்ரா சொல்லுவோம், அது லாக் சிஸ்டம். பாருங்க, இது வந்து விநாயகர். இது இங்க லம்ப பூஜை கண்டுபிடிச்சு. இந்த விநாயகரோட தந்து பாருங்க எந்த சைடுல இருக்கு நீங்க பாருங்க, கந்தம், அதோட அதோட இது லெஃப்ட்ல இருக்கு. அதோட அதோட அது யானை தந்துன்னு சொல்லுவோம்ல, லெஃப்ட்ல இருக்கு. ஆமா, நீங்க இன்னைக்கு படத்துல வீட்டு படத்துல பார்த்தா ரைட்ல இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமா, விநாயகருக்கு நூற்றுக்கணக்கான விநாயகர் இருக்காரு, சக்தி worshiping நிறைய இருக்கு. அப்ப இது ஒரு விநாயகர், அவர் வந்து மோகதம் சாப்பிடுறாரு, பழி கீழே பாருங்க, அவரோட வாகனம் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா நீங்க வச்சு பாக்குறப்ப இந்தோனேஷியால தான் இப்படி இருக்கும், ஏறக்கோடி அப்படி இருக்கும். அப்படின்னா அந்த மக்கள் தான் இங்க வந்து செதுக்கி இருக்காங்களா? அது மட்டும் இல்ல, சில ஆய்வு என்ன சொல்லுது, இங்க உள்ள லோக்கல் பாப்புல இந்தியால போய் கத்துக்கிட்டாங்கன்னு கூட சில ஆய்வு சொல்லுது. ஆனா முறைப்படியாக ஆய்வு நம்மளுக்கு கிடைக்கல, தெரியுதுங்களா? ஆனா பார்க்க போனா வந்து இஸ்லாம் வராத பண்ண நம்ம தான் முன்னோடியா இருந்தோம். இந்த மதமும் புத்தர் மதமும் நல்லா வளர்ந்தது. இது ஒரு அடையாளம். ஓகே, சாரி, இது ஒரு அடையாளம். இது என்னன்னா, இது வந்து புத்தர் சம்பந்தப்பட்ட இங்க வந்து புத்தர் எஜுகேஷன் சென்டர் இருக்கு, புத்தி சொல்லி கொடுக்குற இடமும் இருந்திருக்கு. அதாவது மகாயான புத்திசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அந்த புத்தர் மதம் இங்க இருந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்க, இந்த பானை ஓடுகளை பார்த்தீங்கன்னா, நான் கீழடி ரெண்டு வருஷம் ஆய்வு பண்ணேன். இங்க மலேசியாலே உட்காந்து ஆய்வு பண்ணேன். கீழடி தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நான் ஆய்வு பண்ணி பாக்குறப்ப கீழடியில வந்து அதுல வந்து கோடு எழுத்து இருந்திருக்கு. அந்த பானையில கோடு எழுத்து இருந்தா தமிழர்களோட அடையாளம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இது வந்து இங்க உள்ள மலேசியாவோட எங்கெங்க வந்து அந்த காலத்துல வணிகம் நடந்த பொருட்கள் எடுத்து டிஸ்பிளே பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க, தெரியுங்களா? இப்ப நம்ம பார்ப்போம், இதுல ஏதாச்சும் கோடு இருக்கா? இதுல எதுலையுமே கோடு இல்லை. ஆனா என்னன்னா, பொருட்களை பாக்குறப்ப பொலிசின் இருக்கு, செரமிக் இருக்கு, போஸ்ட்ல பீரு நீல கலர் இருக்கு, போட்ரிஸ் இருக்கு, எல்லாமே வந்து இங்க இருக்கு. அப்படி பார்த்தோம்னா லம்பா பூஜாங்கன்றது ஒரு பெரிய ஒரு துறைமுகமா இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்ப வந்து ரோமர்கள் வந்திருக்கலாமா அப்படின்னு கூட ஆய்வு இருக்கு. ஆனா ஆய்வு வந்து சரியா முழுமையா ஆயில. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கிமு 300 அப்பயே வந்து தொடர்ச்சி ரோமர்கள் வந்துட்டாங்க. அரைக்கம்பேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரைக்கம்பேடு, ஓகே, அந்த இடத்துல ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. நம்ம வெள்ளக்கரை 1901 ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல வந்து ரோமர்கள் காசு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அப்பயே ரோமர்கள் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல, புரியுதுங்களா? இப்படி வாங்க. எஸ், கேள்வி ஓகே கேளுங்க சார். ஓகே ஓகே, நீங்க ஓகே நல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப என்னன்னா, நீங்களே பாருங்க, கேள்விக்கு அரசாங்கம் டிஸ்கிரிப்ஷன் போடலாமா இல்லையா? எங்க எங்க கண்டுபிடிச்சங்க போடலாமா இல்லையா? போடணும். அது மட்டும் இல்ல, நீங்க தமிழ்ல போட கூட அன்னைக்கு சொன்னாங்க சார், தமிழ்ல எங்கேயுமே ஒரு வார்த்தை இல்லையா அப்படி கூட சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் போட்டா நமக்கு விளக்க முடியும். இப்ப நீங்க கேட்கறது 19 சொல்றப்ப வந்து கொஞ்சம் 13-14 தான் வருது. 13 இல்ல இல்ல, அது புரியுது 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 புரியுது. இல்ல இல்ல, நீங்க வந்து லேட்டஸ்ட்னா இந்த செஞ்சுரி பிஃபோர் எப்படினாலும் வந்து 14 முன்னாடி தான் வந்திருக்கும். 14 12 50 வச்சுக்கோமே குறைஞ்சி. இது வந்து சைனாவோட சாங் டைனஸ்டியும் வரும். சாங் டைனஸ்டி 13th செஞ்சுரி வருது.
அப்ப அந்த அந்த காலகட்டம் வச்சுன்னா 14, 13, 12 அந்த மாதிரி காலகட்டம் தான் இது நம்ம வந்திருக்கோம், த்ரெட்ல வந்திருப்பாங்க. அது என்னோட கணிப்பு. அப்ப இந்த மாதிரி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. கல்வெட்டுனா ஓகே, இது நீங்க பாருங்க. இது வந்து ஓகே, இது வந்து இது எங்க உள்ள இங்கிலீஷ் மொழியில இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கல்வெட்டு தான். வாங்க மேடம். ஓகே, நீங்க பாருங்க. 1740 கர்னல் ஜேம்ஸ் லோ கண்டுபிடிச்ச கல்வெட்டு தான். அதான் அது. இது வந்து நம்ம நீங்க முக்கின் பர்தாஜாம் பனேங், அதுக்கு அந்த பக்கம் போனா முக்கின் பர்தாஜாம்னு அந்த ஒரு ஊர்ல இருக்கு இருக்கு. இல்ல, இது வந்து என்னன்னா வந்து இது வந்து பாலி வேர்ட் சொல்றாங்க. பாலினா சயம் தய எழுத்து, அது பிராகிருதம் மொழின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அவங்க போட்ட எழுத்து வந்து பல்லவ கிரந்தர்னு போட்டிருக்கு பாருங்க. பல்லவ உருவாக்குறது யாரு தெரியுங்களா? தமிழர்கள் தான் உருவாக்கி இருக்காங்க. பல்லவ கிரந்தர்ன்ற ஒரு மொழி. அப்ப சோழர்களோட எழுத்து கூட வந்து வட்ட எழுத்து கூட அவ்வளவு இல்லைன்றாங்க. வட்ட எழுத்து வந்து பல்லவர்களோட வட்ட எழுத்து உருவாக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஓலைச்சோடின்னு சொல்றோமா இல்லையா? ஓலைச்சோடினா வந்து அந்த அந்த எழுத்து வந்து கோடு கிளியறனால வட்ட எழுத்து ஆரம்பிச்சாங்க. அந்த வட்ட எழுத்து ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் எழுத்து வட்ட எழுத்தா இருக்கு. ஆனா சோழர்கள் காலத்துல அங்க உள்ள ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட வந்து ஒரு ஒரு ஓட்டாவது எழுதுனாங்க அப்படி கூட சொல்றாங்க. ஆனா பல்லவ கிரந்தத்தை வட்ட எழுத்து கண்டுபிடிச்சாங்க. அந்த வட்ட எழுத்து தான் இங்க பூரா பரவி இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் தமிழ் வளரலன்னு சொன்னாலும், ஆனா அவங்க மொழியில தமிழ் வளருது. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, தமிழ் வந்து நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா அவங்க உச்சரிப்புக்கு தமிழ் வளருது. ஆனா என்னன்னா முழுமையாக தொடர்ச்சியான தமிழ் மொழி வளரல. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம இப்ப இந்த மலேசியா பசிபிக் கண்ட்ரின்னு சொல்லுவோம். பசிபிக் கண்ட்ரியில பாருங்க, ஒரே ஒரு கண்ட்ரி நம்ம நாடு மட்டும் தான் 536 தமிழ் ஸ்கூல் இருக்கு. மலேசியா மட்டும்தான் இருக்கு தமிழ் ஸ்கூல். வேற எந்த பசிபிக் கண்ட்ரிலும் எங்கேயுமே ஏசியன் கண்ட்ரில வந்து ஏசியனா தமிழ் எத்தனை தமிழ் ஸ்கூல் எனக்கு தெரியல. யாருக்கும் சொல்ல முடியுமா தமிழ் எத்தனை தமிழ் ஸ்கூல் இருக்குன்னு? ஓகே, ஸோ எங்க நாட்டில் வந்து 1000 ஸ்கூல் இருந்தது. மக்களோட வளர்ச்சி குறைவா இருக்கிறதுனால ஸ்கூல் அந்த தொகை ஜனத்தொகை குறைவா இருக்கிறதுனால அவங்க மைக்ரேட் பண்ணிட்டாங்க வேற நாட்டுக்கு, ஆஸ்திரேலியா அப்படி இப்படி அமெரிக்கா மைக்ரேட் பண்ணனால இப்போ வந்து 536 தமிழ் ஸ்கூல் இருக்கு. ஸோ வளர்ச்சி நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நான் ஒரு அதோட முயற்சி எடுக்கிறது நான் ஒரு ஆள் சொல்லலாம். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் தமிழ் ஸ்கூலுக்கு செஞ்சுட்டு வரோம். போட்டி, இந்த அகுல ஆராய்ச்சி சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம செஞ்சுட்டு வரோம். இது மூலியமா தமிழ் பிடிக்கும், தமிழ் ஸ்கூல் போலாமே அப்படின்னு செஞ்சுட்டு வரோம். ஓகே, எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். இப்படி வாங்க. இது வந்து பாருங்க, இதெல்லாமே வந்து இது இது வந்து நம்ம வந்து நான் என்ன அதை பாக்குறேன்னா வந்து இந்த கல்லு பளிங்கு செங்கல் ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்தோட பேரு ட்ரான் போட்டிருக்காங்க. சாரி, இந்த கல்லு இந்த பவுன் இருக்கு. கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓம்னு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஆரம்ப காலத்துல நான் வந்து எப்படின்னா கீழடி பேஸ்ல பார்த்தோம்னா, அந்த காலத்துல கீழே ஒரு சாதாரண தொழிலாளி அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அந்த செங்கல் கல் ஈரமா இருக்க ஒரு எழுத்து எழுதுவாங்க. அதுல என்ன அடையாளம்னா, நான் தான் அது எழுதுனேன், நாங்க வேலை செய்யறேன், அப்படி ஒரு அடையாளத்தை எழுதுவோம். அதே போல இங்க உள்ள கல் எழுதியிருக்காங்க. அப்ப எழுதுவர் யாரு? ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கல்லை செய்யறதுக்கு நாங்க வந்து கிட்ட 1 வருஷம் நான் ஆய்வு பண்ணேன். இந்த செங்கல் இதுகள் சேருது சொல்லுங்க. அது 03 போட்டிருக்கு பாருங்க. நீங்க படிங்க, இதை பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. த்ரான் போட்டிருக்கு பாருங்க. அதாவது ஜவானிஸ் எழுத்து, அங்க ஜவானிஸ் எழுத்து த்ரான் போட்டிருக்கு. அது பிராகிருதம் எழுத்து தான். பிராகிருத எழுத்து அவங்க பயன்படுத்தி எழுதுறது தான். அது வந்து ஜவானிஸா போயிடுச்சு. ஜவானிஸா போனோடனே அது வந்து த்ரான் போட்டிருக்கு. ஆனா த்ராக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கா பாருங்க, போடல. ஆனா இது என்ன போட்டிருக்கா பாருங்க, 11, 12 நூற்றாண்டு போட்டிருக்கு. அப்பனா சோழர்கள் வந்த பிறகுதான் நடந்திருக்கு வேலை எல்லாம். ஓகே, 1025 AD கிபி 1020 கிபி தான் சோழர்கள் வந்து இங்க அட்டாக் பண்ணி இருக்கிற முழுமையா சவுத் ஏசியா பிடிச்சாங்க. புரியுதுங்களா? பிடிச்சனாலதான் தொடர்ச்சியாக வணிகம் நிறைய வந்தது நம்ம நாட்டுக்கு. வந்தனாலதான் வந்து மொழி நல்லா பறந்தது. சரிங்களா? அப்படி வாங்க. ஓகே, இங்க இருக்கிற அந்த புஜாங் வெளியில உள்ள அந்த சிலைகளை எனக்கு வச்சு பாக்குறப்ப 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு புத்தர் மதம், இன்னொன்னு இந்து மதம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த புத்தர் மதம் நீங்க பாருங்க, ஒண்ணு ஒரு மாதிரியான உட்காந்து இருக்கு. bagi 5 minit lah. 5 minit 5. Empat ni lah. Okey.
இல்லை எனக்கு டைம் ஏன்னா ஆஃபீஸ் பையன் போகிறாங்களா, அதனால சீக்கிரம் முடிக்க சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இது பாருங்க, இங்க தான் வந்து அந்த புத்தர் சிலை சம்மந்தப்பட்டது இருக்கு. இது வந்து நம்ம டோரக பாலகா சொல்லுவோம். அது வந்து துவாரம்னா வந்து என்ட்ரன்ஸ் தான் துவாரம்னு சொல்லுவோம். ஓகே, என்ட்ரன்ஸோட செக்யூரிட்டி கார்டு சொல்லுவோம். இது வந்து நம்ம மகிஷாசுர மர்த்தினியோட, அதாவது இது வந்து காளி, அது மகிஷாசுரா தான் வரும். புரியுதுங்களா? இது மகிஷாசுரா. இது வந்து நீங்க போட்டோ பிடிச்சி நீங்க வீட்டுல போய் வச்சீங்கன்னா எந்த தீய சக்தியும் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, இது காளான் போட்டிருக்கு. இது காளான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு விஷயம் காட்ட போறாங்க. கொஞ்சம் செஞ்சு வாங்க. யாராச்சும் கழுத்துல ருத்ராட்சனை போட்டிருக்கீங்களா? ருத்ராட்சனை போட்டிருக்கீங்களா கழுத்துல? மாணிக்கம் கால் பண்றாரு. மாணிக்கம் கால் பண்றாரு. ஓகே, இங்க வந்து ப்ரொஃபஷனல் பீப்பிள். இது வந்து சாதாரண சிவலிங்கம் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு பசால்ட் என்ற பேரு, BASLT. இது நீங்க ருத்ராட்ச சுத்தம் சுத்தம். கொடுங்க. ஆக்சுவல் ஒரிஜினல் ருத்ராட்சம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓகே, இதுலயே பாருங்க. இப்ப நீங்க நம்மள நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப என்னன்னா, என்ன விஷயம்னா, இருக்கிறது மெக்னீசியம் அயன். இது மெக்னீசியம் அயனுக்கும் இதுக்கும் வந்து நான் கிட்ட வைக்கிறப்ப அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத சுத்த ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? அப்ப அந்த காலத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் செஞ்சிருக்காங்க அப்படிச்சு பாக்குறப்ப என்னன்னா, அவங்க அபிஷேகம் தண்ணி ஊத்துறாங்க பாத்தீங்களா? இங்க இருக்கிற மழை தண்ணியை ஊத்தி அதுல பட்டோன்னு பேட்டரி தனியா மாறுதா, ஒரு ஆசிட் தனியா மாறுதா, வேற ஒரு கெமிக்கல் தனியா மாறுதா, அதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்து குடிக்கிறாங்களா? நம்ம அப்படித்தான் நம்ம இப்போ உள்ள மாடர்ன் டெப்ஸ் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்த. இல்ல, இது கீழே வைக்கிறோம். இது கீழே அது படுற மாதிரி வச்சு இழுக்கும். அது வைங்க. கிட்ட ஒரு MM அளவுக்கு, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நிற்கும். ஏன்னா அது படணும், அது கல்லு படணும். இல்ல நீங்க இல்ல தாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படியே. ஓகே ஒரு இது சுத்தி. இல்ல முடி இப்படி போயிங்க. ஓகே, சுத்தி எல்லாத்துக்கும் சுத்தம், எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு. சரி, ஓகே, சரி. நம்ம ஆபீஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. வாங்க. ஓகே, இது வந்து இந்த புக்கை நீங்க பிடிச்சிங்க, போட்டோ பிடிச்சிங்க. இது ஆன்லைன்ல விற்கிறாங்க. ஓகே, இந்த புக்கு பேர் இன்சைக்ளோபீடியா ரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, மேபி இதுல இருக்கும், அமேசான்ல இருக்கும். யா, ஓகே. சோஃபா வந்து இது வந்து ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஸ்டோன் ஸ்பெஷல் இருக்குன்னா ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் புக்கு நீங்க பொல்யூஷன் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் மவுண்ட் ஜெராய் நீங்க போடணும். போட்டது மேபி அந்த லீஸ் உங்களுக்கு கிடைக்கும், மேபி பாசிபிள். பிகாஸ் அது வந்து தனி
வெப்சைட் கிடையாது. ஓகே, அதுக்கு தனி ஒரு மியூசியமே இருக்கு. நீங்க அந்த மியூசியம் போய் பார்த்தா ஜியாலஜி மியூசியம்னு இருக்கு. அப்ப அதுல போனீங்கன்னா உண்மையான அந்த கல்லோட ஏஜ் பார்த்தா 500 மில்லியன் வருது மினிமம். கேம்பியர் ராக் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு. ஸோ என் காடியில மீபே கொண்டு கல் நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட. ஓகே சார், இங்க ஓகே 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 ஓகே. இது வந்துங்க சிவன், இது வந்துங்க நம்ம இந்த கோயிலோட அந்த காலத்துல இது என்ன தெரியுங்களா, அது மேல ஆக மேல அந்த விமானம், அது உனக்கு கைலாசம் சொல்லுமா, இது நம்ம இது மேல அதுக்கு மேல கோபுரத்துக்கு மேல இன்னும் இருக்குமே கலசம். கலசம் தான் அது, கலசம் தான் அது. இது வந்து இந்தியால இந்த கல்லு இங்க கிடைக்கும், இந்தியால தான் கிடைக்கும். அந்த கல்லு இங்க கிடைக்காது. இந்த மாதிரி ஹார்டன் கல்லுல தான் இந்த மாதிரி வடிவு செய்ய முடியும். இது மாதிரி கல்லு நம்ம வடிவு செய்ய முடியாது. சொல்லுங்க, கருங்கல். ஆமா 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 ஆமா. இது வந்து சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க, சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு மிஸ்டர் மாணிக்கம் 1 மணி நேரம் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு இன்னும் டைம் இருந்தா எனக்கு வந்து உங்களை மேல கூட்டு ரொம்ப ஆசையா இருக்கும், மேல கூட்டு போட்டு படிச்சுட்டு பரவாயில்ல. ஆனா வாங்க வாங்க வாங்க, எப்படி இப்படி இப்படி எப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. இப்படி அப்படி 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 வாங்க, இப்படி 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 வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. அந்த பெரிய மரம் சாம்பிராணி மரம் சார், சாம்பிராணி மரம். சரிங்க சார். இதில் இப்போ உள்ள மாடர்ன், இது இப்போ உள்ள வாட்டர் ஃபால் செஞ்சுருக்காங்க. சாம்பிராணி மரம். அது மஞ்சள் தெரிஞ்சு பேர் கூட கூட, அது அந்த பால், அது மஞ்சளோட பால், அது சாம்பிராணி. ஆமா, கட்டி கட்டி கீழே கொடுத்துருக்கோம், நீங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க பாருங்க, அந்த குவாட்ஸ்கள் நிறைய இருக்கும் கீழே. மேல அங்க ஒரு மேல ஒரு கோயில் இருக்கு சார், அந்த கோயில போன ருத்ராட்சனும் சுத்தம். வாங்க வாங்க வாங்க, நம்ம கோயில் சார். இப்பதான் கண்டுபிடிச்சது பாருங்க. கால் எடுத்து வச்சாச்சு கடைசியில. இந்த பகுதியில தான் அதுக்கு அடுத்து போகலையா சார்? நோக்கம் அதாவது சார், இந்த அரசாங்கம் வந்து கெசட்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. கெசட்னா இது வந்து ஒரிஜினல், அது ஒரிஜினல் 5 கிலோமீட்டர் தாண்டி விழுது, அந்த 6 கிலோமீட்டர் தாண்டி விழுது, இது 4 கிலோமீட்டர் தாண்டி விழுது. இந்த 1, 2, 3 வந்து ரீலொகேட் ரீபியூல். இது மட்டும் தான் ஒரிஜினல் ரீபியூல். ஓகேங்களா? அதெல்லாம் அங்கே ஓகே, இதுதான் சண்டி பத்து பஹாட் சொல்லுவோம், சிவன் கோயில். ஏன் சிவன் கோயில் சொல்றோம்னா, கண்டுபிடிச்சதெல்லாம் சிவனோட தலங்கள் தான். ஓகேங்களா? சிவன் கோயில்னா அப்ப கண்டிப்பா கட்டினது ராஜேந்திர சோழன். பாருங்க, இது இப்படிதான் அந்த காலத்துல. இது வந்து ஒரு கற்பனையோட வடிவு, இப்போ உள்ள வடிவு. இதுல வச்சு பாக்குறப்ப நந்தி அங்க இருக்காரு, சிவலிங்கம் அங்க இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கோடு வச்சு பாக்குற என்ன பண்ணிருக்காங்க, பாலியில எடுத்திருக்காங்க. அதே போல இது இப்போ 2 மாசம் 3 மாசம் கட்டின போட் அது, சரிங்களா? அதுவும் வெள்ளைக்காரர் கொடுத்துருக்காங்க. ஆனா வெள்ளைக்காரர் பாருங்க சரியா சொல்லல. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு போடல. நம்மளுக்கு வேண்டியது தானே. இப்போ ட்ராபிக்கல் கண்ட்ரியில வந்து தேங்காவோட இலைகள் தான் கட்டுவாங்க, நாரெல்லாம் கட்டுவாங்க.
இது என்ன காப்பாட்டு மாதிரி இருக்கு. அப்போ அவங்க போடணுமா இல்லை, வாட் இஸ் திஸ் போடணுமா இல்லையா, அவங்க போடல. ஆனால் இது வச்சு பார்க்குற இந்தோனேஷியாவில் பாலியில் இது ஒன்று இருக்குது. நல்லா ஊற்றி பார்க்குறப்ப தேங்காவோட நாருக்கு தான் இருக்குது. அதுவும் சரிங்களா, இதுவும் மேபி பாலியில இருக்கு. பாலி இருக்கா, பாலி எடுத்து காப்பி பண்ணி இங்கே வச்சிருக்காங்க. இது போட்டு இது வந்து மேபி பாலியோட கற்பனையில தான் அப்படி தான் கட்டியிருக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா, ஆனா இது பாதியிலே நிக்குது. சொல்லுங்க. ஏன் பாதியிலே? இல்லை இல்லை, இது வந்து இது கண்டுபிடிச்சது வந்து அப்புறங்க அது உங்களுக்கு புக் அப்புறங்க கண்டுபிடி இப்படி இருந்துச்சு, கண்டுபிடிக்கும் போது இப்படி இப்படி இருந்துச்சு, இப்படி சுத்திங்களா. அதாவது எல்லாம் காடாகி மண்ணாகி மண்ணை சுத்தம் பண்ணி அப்படி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இது அழிஞ்சிருச்சுல, இதை வச்சு திருப்பி கட்டினாங்க. அதான் இப்போ கட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கோடு எல்லாம் பில்டிங் எல்லாம் இருந்திருக்கு. அது இன்னும் அந்த ரூஃப்ல இருந்திருக்கு. அது வந்து மரத்தில் இருந்தனால அழிஞ்சிருச்சு. மிச்சம் மீதி இதாக இருந்திருக்கு கடைசியில். தெரியுதுங்களா? ஓகேங்களா. ஸோ இது வந்து 12, 13வது மாணிக்கம் ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்றது, அவங்களாம் வந்து டைம் எடுத்து உட்காந்து ஆய்வு பண்ணி பாருங்க. நான் நிற்கிறேன் இங்கே பாருங்க, தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நான் நிற்கிறப்ப இப்படி வச்சப்போ வந்து இது சூரியன் ஒதுக்கல, இது கட்டினதும் சூரியன் ஒதுக்கி இங்கே வந்து சவுத் ஈஸ்ட்ல கட்டியிருக்காங்க. அது சூரியனா, இது சூரியன் ஒதுக்கி அந்த பக்கம். ஆனால் சிவன் கோயில்னா இந்து கோயில் 2 விஷயம் இருக்கணும், மண்டபம் விமானம் 2 இருக்கணும். 2மே அதில் இருக்கு, கரெக்டாக இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் என்னன்னா சவுத் ஈஸ்ட்ல கட்டியிருக்காங்க, ஈஸ்ட்ல கட்டல. இப்போ கேள்வி என்னன்னா, அப்போ ஆய்வாளருக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு சார். ஆனால் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது இன்னொரு ஆய்வாளர் அவர் என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சப்ப அஸ்தி இருந்திருக்கு. அஸ்தின்றது வந்து ஒரு புத்தர் அஸ்தி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, பர்சனல் அவர் எப்படி பார்த்தாரோ அந்த காலத்துல போய் இறங்கி பார்த்தாரோ நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு அந்த கல்லெல்லாம் பார்த்தப்ப அந்த கொடெல்லாம் வச்சு பார்த்தா இருந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்ப கேள்வி என்னன்னா, மத்த ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அஸ்தி கெட்ட அஸ்தியா இருந்தா சூரியன் ஒதுக்கிறதுல கட்ட மாட்டாங்களாம் அப்படின்னு சில ஆய்வு சொல்லுங்க. மேபி அதனால சூரியன் ஒதுக்கிறது ஒரு அடையாளத்துக்கு வைக்கிருக்காங்க. அப்ப அஸ்தி வந்து யாரோட அஸ்தி நம்மளுக்கு தெரியல. ஸ்ரீ விஜயை தோக்கடிச்சு அவரை போட்டு பேக் பண்ணி போட்டு வச்சு ஓகே நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், இதுக்கு ஒரு நிலவு சின்னம் அதுக்காக வச்சிடலாம் தெரியல சொல்றதுக்கு. சொல்லுங்க, சிலைகளை கண்டுபிடிக்கல. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜீவ சமாதி சொல்லுவோமே அது கூட நாங்கள் இது இருந்திருக்கலாம் அப்படி கூட சொன்னாங்க. ஆனா ஜீவ சமாதி போன்ஸ் ஆச்சு இருந்திருக்கணும், எதுவுமே அடையாளம் இல்லை. ஆனா அந்த காலத்துல நிறைய பைரட்ஸ் நிறைய இருந்திருக்காங்க, கடல் கொள்ளையர்கள் நிறைய இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அவங்க எடுத்து செஞ்சிருக்கலாம், வேற வேலை பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க விஷயம் இல்லாம செஞ்சிருக்க முடியாது. ஓகேங்களா, சொல்லுங்க. கட்டணும் அவசியம் இல்லை. இல்லை அதாவது கோயில் கட்டினது வந்து இங்க உள்ள லோக்கல் பீப்புள் இல்லைன்னா இந்தியா இது வந்து 12வது அடுத்துதான் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல 6வது 7வது நூற்றாண்டு கட்டிருப்பாங்கன்னு ஒரு ஆய்வு வந்துச்சு. ஏன்னா ஸ்ரீ விஜய காலம். ஆனா கண்டுபிடிச்சுன்னா சிவலிங்க வழிபாடு இருக்கிறனால இல்ல இது வந்து 10, 12 தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து சோழருக்கு வந்த பிறகுதான் கட்டியிருக்காங்க. அப்படி கீழே உள்ள ஆத்து இருக்குல்ல, அந்த ஆத்துல இருந்து கல் எடுத்து கீழே கட்டியிருக்காங்க. அழகா வெட்டி நீங்க பாரு கோடு, இப்போ வரைக்கும் கோடுலாம் இருக்கு. அந்த ஓட்ட போனது எல்லாமே அங்க இருக்கு. அப்ப அங்கேருந்து கட்டியிருக்காங்க அந்த கோயில. அதனால இந்த மலையில என்ன சொல்ல, சண்டி புக்கெட் பத்துப்பான்னு சொல்லுவாங்க. பத்துப்பாடுனா கல்லு உடைத்தல், சண்டின்னா என்ன தெரியுங்களா? ஓகே, சண்டின்னா சிவனோட சிவன் மனைவிக்கு நிறைய பேர் இருக்கு. அதுக்கு ஒரு பேரு சிவன், காளி, துர்கான்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு சண்டீஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க, சண்டிகேஸ்வரி சொல்லுவோம், சாமுண்டீஸ்வரி. அப்ப அதுக்குள்ள சுருக்கமான பேர் தான் சண்டின்னு வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் என்னன்னா, துர்கா காளி வைக்கலாமா இல்லையா? பை வாய் சண்டி. அது வச்சு பாக்குறப்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த சண்டின்ற வார்த்தை இனிஷியல் உருவாக்கிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த ஏர்லி எக்ஸ்கவேஷன் இன் இந்தோனேஷியா. அங்கேருந்து உருவாகி இந்த சக்தி வர்ஷிப்பிங் நடத்திருக்காங்க. சிவன் வழிபாடுல சக்தி வர்ஷிப்பிங் நடந்திருக்கு. இந்த எல்லை தேவதை சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எல்லை தேவதைக்கும் இந்த சக்தி வர்ஷிப்புங்கிறதுனால தான் ஒரு சண்டியை கட்டுறதுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த சண்டின்ற வார்த்தை இப்போ உள்ள மாடர்ன் நம்ம உருவாக்குன ஒரு வார்த்தை. ஆனா 2000 வருஷமான சண்டின்னு வந்திருக்காது. அவங்களுக்கு குல தெய்வங்கள்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? குல தெய்வங்கள் தான் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. நம்ப மாட்டீங்க, நான் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஒரு வேண்டுதல, நான் வந்து என் ராஜா மக்கள் நல்லா இருக்கணும், அந்த ராஜா வந்து இனிமேல் நல்லா இருக்கணும், அவங்களுக்குலாம் வந்து இந்த வெயில் பட்டு மழைலாம் தூரணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை பண்ணுவாங்க. தற்கொலை வேண்டுதலாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அவங்க தெரியும் நினைக்கிறேன். அவங்க சிலையா பண்ணி வச்சிருக்காங்க இந்த இப்போ உள்ள காலத்துல. அப்ப வேண்டுதல் தைப்பூசில அளவு குத்துறது, காவடி எடுக்கிறது, அது ஒரு வேண்டுதல் தான். ஆனா உண்மையிலே வந்து இறந்து போற வேண்டுதல் அப்படி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. இப்போ நான் நிக்கிறேன், நல்லா நிக்கிறேன் பாருங்க. அங்க வந்து சூரியன் ஒதுக்குது, இங்க நிக்கிறேன். அப்ப சூரியன் வந்து ஒரு திசை மாறும். தெரியுதுங்களா? அதுக்கு தான் திருவிழான்னு கொண்டாடுறோம். அது உலகத்துல அதிகமான திருவிழா கொண்டாடுறது நம்ம தான். அதுக்கு ஒரு அடையாளம் சூரியன் தான். சூரியன் வந்து கடைசியில வருஷம் ஏப்ரல் வந்து ட்ரிபியூட் டர்ன் பண்ணிருது.
அப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். அப்படின்னா வெயில் காலத்துலேயும் ஏப்ரல் மார்ச் அந்த காலத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். ஏன்னா அப்போதான் வெயில் காலம். இப்போ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மலை அந்த ஏரியாவில் ரொம்ப அழகாக இருக்கும் வாட்டர் ஃபால். நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் பழத்தோட்டங்க, டொரியானுங்க, எல்லாம் டொரியான். நீங்கள் 6ஆம் மாதம் வந்தீங்கன்னா மிஸ்டர் ஜேம்ஸ், நான் உங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்து முடியாது. நீங்கள் இருக்கிற பழம்லாம் அடுக்கி வச்சிருவாங்க. ஒரு ஆளுக்கு 20 சொல்லி, மலேசியா காசு 20 சொல்லி. நீங்கள் எவ்வளோ பழம்லாம் சாப்பிடலாம் அந்த டைமில். நீங்கள் லோக்கல், அது ரம்பாய் சொல்லுவாங்க. அந்த மரம் ரம்பாய் நடிக்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. பழமே ரம்பாய், திராட்சை மாதிரி கொத்தம், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் பஸ்லேருந்து மேலே ஏறுறீங்களா, வெறும் பழத்தோட்டம். நீங்கள் 6ஆம் மாதம் ஆன்வர்ட்ஸ், 6ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்கே வீட்டு ஓனரே முன்னுக்கு அடுக்கி வச்சிருவாங்க பழங்கள்லாம். 1 கிலோ 4 ringgit 3 ringgit, வெரி சீப். நல்லா சாப்பிட்டு போகலாம். சரிங்க. இப்போ சீசன் இப்போலாம் தாய்லேருந்து வருது. எங்களுக்கு மலேசியாவில் தாய்லேருந்து முக்கால்வாசி வருது. டூரியால் அங்கேருந்து தான் வருது. அப்போ நீங்கள் 6ஆம் மாதம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். நல்லா முதுவாக பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒரு புக்கே எழுதலாம் சார். நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து நீங்கள் ஏல டைட்டில் எடுத்துருவீங்க, ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ பிடிச்சா நீங்கள் புக்காக செய்ய முடியும். அப்போ நீங்கள் வந்து A to Z காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். கடலில் போயிட்டு ஸ்பீட் போட் எடுத்து அந்த பக்கம் கூட்டு போயிடுவேன். அவ்வளோ வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்கள் ப்ராப்பர்லி என்று சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இவ்வளோ தொலைவு வருமே, ஒரு புக் எழுதலாமே, சொல்லி கொடுக்கலாமே. ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 50 பேஜில் 20 பேஜ் எழுதலாமே. கேள்வி இருக்கு. இப்போ அந்த இடம் வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி உள்ளதை ரீமாடல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் என்ன இருக்கு அங்க? ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க. ஓகே சாரி, வெயில் அடிக்குதுங்களா? சாரி. ஓகே, இது வந்து சண்டி 2 விஷயம் இருக்கு. ஓகே, போட்டோ பிடிச்சுங்க. இது ஃபோட்டோ பிடிச்சுங்க, அது ஃபோட்டோ பிடிச்சுங்க. ஓகே, இப்போ ஆரம்பத்தில் இது வந்து ஒரு புத்தர் சம்பந்தமான ஒரு கோயில். புத்தர் சம்பந்தமான ஒரு கோயில்னா பக்கத்தில் ஓம பூஜை இருக்கு. ஓம பூஜை, ஓமம் வளர்க்குறது அது இருக்குது. சைடுல தான் ஓமம் ஓகே, அந்த காலத்தில் புத்தர் கூட இருந்ததே வந்து பிரம்மன்ஸ் தான். கிமு 500 400 வந்து கூட இருந்து பிரம்மன்ஸாக இருந்தாங்க. அவர் இறந்த பிறகுதான் பலமாறான புத்தர் வழி வந்துருச்சு. மகாயானா ஹீனயானா நிறைய பிரிஞ்சிருச்சு. ஆரம்ப காலத்தில் அவங்களாம் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க பிரம்மன்ஸ் எல்லாம். ஆமா, அப்புறம் தான் சவுத்துல கோயில் வழிபாடு சமணர்கள் எல்லாம் வந்த பிறகுதான் மாத்திக்கிட்டாங்க, சைவம் மாத்திக்கிட்டாங்க. அப்ப இது வந்து மகாயான கும்பிடுற ஒரு புத்தர் கோயில் சொன்னாங்க. ஆனா இந்த போட்டில் பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. இந்த போல என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து போட்டிருக்கு இந்து மோனியூமெண்ட்ஸ் விமான மண்டபா போட்டிருக்கு. இது பாருங்க, இது என்ன போட்டிருக்கு, புத்தா ஸ்டாச்சுஸ் போக்ரூஸ் போட்டிருக்கு, எல்லாம் அப்படி போட்டிருக்கு. ஸோ இது வச்சு பார்க்குறப்ப வந்து இது பழைய இன்ஃபர்மேஷன், அது புது இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வச்சு பார்க்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த படியே வந்து மண்டபம், மண்டபான்றாங்க. அந்த படி ஏறினாலே மண்டபா, மேலே ஏறினா விமானம் அப்படின்னு சொல்றாங்க. தெரியுதுங்களா? அப்படிச்சு பார்க்குறப்ப அந்த காலத்துல வந்து இந்து மதமும் இணைந்து ஒரு வழியா போயிட்டு இருந்திருக்கு. அந்த காலத்துல உள்ளுக்கு 1 மீட்டர் டீப் ஆழம் இருந்திருக்கு. இப்போ இங்க இருக்கிற கல்லெல்லாம் அப்ப பயன்படுத்தின அதே கல்லை எடுத்து அதே எடுத்து சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. சிமெண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிறது அதேதான். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இல்ல, இது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரிவர்ல உள்ளது, சும்மா ஒரு பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், லெட்டரைட். இதுல போயிட்டு நீங்க ருத்ரா வச்சிங்கன்னா அழகா சுத்தம் ருத்ராட்சா. அதுல இருக்கு. நீங்க அது உள்ளுக்குள்ள உட்காந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணும். சம்திங் கண்ணு ஆரஞ்சு கலர் வர. ரொம்ப பேர் சொன்னாங்க, நான் உள்ளுக்கு தியானம் பண்ணல, கலர் மாறு சார் அப்படி சொன்னாங்க. அது மேல போயிட்டு குளிர போய் ஒரு 5 நிமிஷம் உட்காரணும், உள்ளுக்கு சப்பர் கழுவி உட்காரணும். இல்ல அது தியானம் தான் சொல்லலாம். நீங்க எப்படி உங்க கற்பனை டெஃபினெட்லி நீங்க எப்ப தியானம் யூ கேன் சே இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனா என்னன்னா, உங்க உடம்புல இருந்து லைட் அடிச்சுன்னா நெகட்டிவ் பேர்ச்சின்னு அர்த்தம். இதான் உள்ள போலாம். இது நம்ம ஏறலாம், அது மட்டும் ஏற முடியாது. சப்பத்தி காட்டணும் ப்ளீஸ். அவர் காத்திருக்காரு, நான் மாட்ட போறேன். மாடிக்கம். ஓகே, 5 minutes. ஓகே, யூ ஜஸ்ட் சிட் டவுன்.
ஓகே, அது சாமி சாமி மேடம், சாமி உட்காருறது. நீங்க சபலங்களை போட்டு எந்த திசையில நீங்க உட்காருங்க. ஈஸ்ட் சவுத். ஓகே, ஈஸ்ட் பக்கம் உட்காருங்க. ஓகே, அது ஈஸ்ட். அப்படியே உட்காருங்க. ஓகே, எல்லாம் சைலண்டா இருங்க ஒரு 4 மினிட்ஸ். இப்போ இந்த வாட்டர் ஃபாலில் போய் கழுவணும். வாட்டர் ஃபால் இருக்கு. ஓகே, ஃப்ளைட் முடியுமா? ஓகே, வாட்டர் ஃபால் குளிக்கலாமா? போய் பாருங்க. இதுக்கு பேரா நீங்களே ஒரு பேர் வச்சுங்க. நம்ம மியூசியம் வாட்டர் ஃபால் சொல்லுவோம். கேட்டுங்க பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ நினச்சிருந்தா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பேன். சர்டிஃபிகேட் அழகான சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். இல்லை, நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே, ஆன் பண்ணி விடுங்க. வணக்கம் நேர்களே, நான் உங்க லம்பாபுஜாங்க செல்வகுமார் பேசுறேன். ஓகே, இப்போ நான் வந்து லம்பாபுஜா இருக்கேன். யாருன்னு தெரியுது உங்களுக்கு? மலேசியா மக்களே, யாருன்னு தெரியுது? சொல்லுங்க பார்ப்போம். யாரு? இவர் தான் ஜேம்ஸ் வசந்தன். கண்கள் இரண்டால் பாடல். எப்படி சார் பாடல் செஞ்சீங்க? ஓகே, மலேசியா மக்களே இன்னைக்கு வந்திருக்காரு ஜேம்ஸ் வசந்தன் ஃப்ரம் தமிழ்நாடு. குரூப்லாம் 40 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரே வந்திருக்காரு, நீங்க வரக்கூடாது. ஓகே, சிங்கப்பூர்ல இருக்கீங்க, கேல் இருக்கீங்க. ஜேம்ஸ் கேல் போனீங்களா சார்? எல்லாரும் மீட் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஸோ சார், மிஸ்டர் ஜேம்ஸ் இங்க வந்திருக்கீங்க. சோழர்களோட ஒரு அடையாளம் இங்க வந்திருக்கீங்க. இதை எடுத்து ஒரு பாட்டு செய்யுங்க சார், ஃபேமஸ் ஆயிடுவீங்க. நீங்க சொல்றதை வச்சு ஒரு படம் தான் எடுக்கணும். நான் வந்து என்ன சொன்னேன்னா, பொன்னியின் செல்வன் படம் இங்க எடுக்கணும்னு நான் சொன்னேன். பொன்னியின் செல்வன் இங்க எடுத்தாதான் வந்து முழுமை ஆகும்னு நான் சொன்னேன். ஆமா, அப்போல காலத்துல. ஆனா நான் இல்ல, அடுத்த இசை பொன்னியின் செல்வனுக்கு அடுத்த பாட்டு இவர் தான் வந்து இசை செய்யணும்னு நான் சொல்றேன். இவர் செஞ்சது சரியா அமையும் நான் சொல்றேன். தெரியுதுங்களா? அதுவும் இங்க வந்து அவர் செய்யணும். சார் வாங்க சார், திருப்பி வரணும் சார். மலேசியா மக்களே பாருங்க, ஜேம்ஸ் வசந்தன் இருக்காரு. தேங்க்யூ சார். மலேசியா மண்ணில சோழர் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இவர் மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். செல்வகுமார் இஸ் a great guy. தேங்க்யூ சார். நம்பர் சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல. எனக்கு கஸ்டமர்ஸ் ஜாலி இருக்காங்க எனக்கு. சூப்பரா ஓகே, இல்ல வேணும், கொடுங்க ஒரு நம்பர் எடுத்துங்க. கார்டு இல்ல, நம்பர் எடுத்துங்க. 0111 செல்வகுமார். நீங்க பிளஸ் 011. ஓகே, ஆமா, +60 வரும். அப்புறம் அவர் ஐடி இதுல போட்டாலே வந்துருமே. ஆமா, நான் ஒரு 6011. ஓகே நான் திருப்பி சொல்றேன். ஓகே, 0111 518 1006. 6க்கு அப்புறம் ஒரே 0. ஆமா, பிகாஸ் வீட் நம்பர் போட்டிருக்கேன். ஓகே, கரெக்ட். 0110 கரெக்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ். ஓகே, இன்ஸ்டா ஐடி எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எனக்கு ஃபேஸ்புக் அனுப்பி விடுறேன். எப்படி அனுப்புவீங்க எங்களுக்கு? வாட்ஸ்அப் அனுப்பி விடுறேன். நான் அனுப்புறேன். ஓகே, செல்வகுமரன் பெரியசாமி கடாராம். இல்லைன்னா என் பேரே வந்து மலேசியன் இந்தியன் ஜோன்ஸ்னு வச்சிருக்கேன். பிகாஸ் இது இன்டர்நேஷனல், பிகாஸ் ட்ரிப் அட்வைசர் நான் இருக்கேன். அதனால நிறைய பேர் வராங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. அப்படியே வாங்க. மலேசியன். ஓகே, ஆக்சுவலி நோட் அலவுட். ஏன்னா கேமரா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரைடே நாள் ஃபைட் பண்ணிருந்தேன், ரைஸ் பண்ணிருந்தேன். அங்க சிக்கன் இல்ல. ஹாய் சொல்றேன். ப்ளீஸ் எனக்கு அனுப்பிடுங்க போட்டோ. ப்ளீஸ் அனுப்பிடுங்க. ப்ளீஸ் அனுப்புங்க சார். தேங்க்யூ சார். வெரி கொஸ்டினா நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஆனா எங்க நான் ஏங்கல்ல. you are more than 55. எஸ். நான் வந்து மவுண்டன் கிளைம்பர். எஸ். இப்போ நீங்க இங்க உள்ள இருந்து போன்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல, இங்க ஆமா. அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. நீங்க அகழ்வாராய்ச்சி பண்ண மாதிரி இல்ல, கட்டினது இல்லையே, அவங்க என்ன அப்போ வந்து 1940 வெள்ளக்காரன் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அகழ்வாராய்ச்சிக்கு. அவங்க வந்து ஹிஸ்டரி பேஸ் ஒப்பீட்டாவி தான் பண்ணாங்க. ஒப்பீட்டாவினா வந்து இங்க இருந்து ஒரு காம்பரிசன் ஸ்டடிஸ் பண்ணாங்க. அவங்க வச்சு பாக்குறப்ப இரும்பு திருப்பி கட்டுறப்ப அவங்க வந்து இந்த நாட்டுல அப்படிதான் வடி இருக்கும் கட்டினாங்க. அவ்வளவுதான். திருப்பி மாத்தி வச்சதுதான். மாத்தி வச்சதுதான் இது. திருப்பி உடஞ்சத பாதி அழிஞ்சிச்சுல, பாதி காப்பி பண்ணி வச்சதுதான். அவ்வளவுதான். ஆனா இருக்காது. ஏன்னா அழிஞ்சு போனா எக்ஸாக்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப மொத்தமா தோண்டிட்டு திருப்பி கட்டியிருக்காங்க. இல்ல, மண்ணுக்கீழ வந்து கொஞ்சம் எங்க பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு புக் அனுப்புறேன். அது புக் 652 பக்கம் நெய்ஷா சரித்திரம். அதுல வந்து ஒரு செக்ஷன் வந்து
லிம்பா பூஜா பத்தி. அதுல வந்து காடு எப்படி இருந்துச்சு, எப்படி அழிச்சாங்க, கிளியரா போட்டோ போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு வந்து எனக்கு இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி போடுறேன் அந்த புக்கு. இப்போ உங்களுக்கு அனுப்பி போடுறேன் அந்த புக்கு. 652 பக்கம் 54 MB. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நோட்ஸ் கேட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் என்னை காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரைடே வாங்க, கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலாம். அந்த கல்லுலாம் தேடி தேடி பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ செக்யூரிட்டி கார்டு யாரும் வைக்க மாட்டாங்க, எல்லாம் சுமையா போயிட்டாங்க, எல்லாம் பிரைஸ் போயிட்டாங்க. நம்பர் சொல்லுங்க. 0111 518 518 1006. யா மாணிக்கம் கால் பண்றாரு. வந்துட்டோம் வாங்க வாங்க வாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ளஸ் போடணுமா? +6 போடணுமா? 60660. அது வரங்க சார். வந்துட்டோம் இறங்கிட்டோம் சார். அப்ப அந்த +60 க்கு அப்புறம் வராங்க போட்டோ பிடிச்சாங்க. வந்துட்டாங்க சார். வரோம் சார். வந்திருக்கோம் சார். போச்சு. இது அவர் திருப்பி கால் பண்ண வந்திருக்க. இப்ப காடியில அது நான் உங்களுக்கு காட்டுறத முடியும். நான் உங்களுக்கு வந்து இருக்கு அது பிங்க் கலர் இருக்கு. இப்ப நான் தேடுறதுக்கு டைம் இல்ல. கூப்பிட்டு கிடக்குறாரு அவரு. இல்லன்னா நான் வாட்டர் ஃபாலே கூட்டு போயிருவேன். வாட்டர் ஃபால் சம்டைம் அந்த கல் அடிச்சிட்டு அங்க வாட்டர் ஃபால்ல வரும். இதுதான் வாட்டர் ஃபாலா? இதெல்லாம் இது வாட்டர் ஃபால் இல்ல, மேல இருக்கு. ஜக்கூசி மேல இருக்கு. மேல இருக்கா? ஆமா சார். இந்த மாதிரி சண்டி 6 சண்டி காட்டுல இருக்கு. அனதே ஆயிடுச்சு. நீங்க உள்ளுக்கு போய் எல்லாம் பொருள் எடுத்துக்கலாம். அரசாங்கம் எஸ்டேட் பண்ணல. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் செல்வகுமார். நீங்கள் 2 நாள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் பிளேஸில் மீட் பண்ணோம். பாய். ஹலோ மீனா. ராதிகா அங்க அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. வாங்க போலாம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ராதிகா வேணாம் நம்ம